ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜே கனெக்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எஸ்ஆர்ஹெச் அப்புறம் கேகேஆரோட ஒரு ஆக்ஷன் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கூகுள் எப்போதும் போல ட்ரேட் பண்ண பிளேயர்ஸ் பத்தி பேச ஆரம்பிக்கலாம். கேகேஆர் பத்தி உன்னோட ப்ரிடிக்ஷன் என்னவா இருக்கும்? கேகேஆர்ல பிக் ரிலீஸ்னா நம்ம எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான பெரிய ஹிட்டர் அண்ட் பெரிய ஃபினிஷர் பிக் மேட்ச் பிளேயர் ஆண்ட்ரூ ரசல் ரிட்டையர் ஆகிட்டாரு. முதல்ல ரிலீஸ் பண்ணாங்க அண்ட் தென் ரிட்டையர் ஆகிட்டாரு. தென் ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் பை ஆஃப் த லாஸ்ட் இயர் ஆக்ஷன் வெங்கடேஷ் ஐயர் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ரெண்டு தான் ரொம்ப பெரிய ரிலீஸஸ். அண்ட் தென் சின்ன சின்ன ரிலீஸஸுமே பண்ணியிருக்காங்க. ரஹ்மான் குர்பாஸ் அந்த மாதிரி. ஸோ பேசிக்கா பார்த்தோம்னா இது வந்து மினி ஆக்ஷன் கிடையாது, கேகேஆருக்கு இது மெகா ஆக்ஷன் தான் எனக்கு என்ன பொறுத்த அளவுக்கு. ஏன்னா 120 கோடியில கிட்டத்தட்ட 63.4 கோடி வச்சிருக்காங்க கரெக்டா. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு டீம் தாண்டா ரீட்டைன் பண்ண பிளேயர்ஸ் கம்மியா இருக்கு, எடுக்கிற பிளேயர்ஸ் அதிகமா இருக்கு. 12 பிளேயர்ஸ் நம்ம தான் இருக்காங்க. இம்பாக்ட் பிளேயரோட சேர்த்து 12 பேர் தான் டீம்ல ஸ்குவாட்ல இது பிளேயிங் லெவல்ல இருப்பாங்க. மேட்சுக்கு ஸ்குவாட்ல அவ்வளவுதான் இருக்கு. அது வந்து பிளேயர் கூட சொல்ல தேவைன்னு நினைக்கிறேன். அந்த 12 பிளேயர் தான் இருக்கு. அது வந்து பிளேயர் ஒன்று போடுறது, அது அப்படியே போட வேண்டியதுதான். சரி, சும்மா வேணா அந்த 12 பிளேயர் ஒரு லிஸ்ட் மாதிரி வேணா சொல்லிடுறேன், நீங்க நம்ம அதுல இருந்து ஃபில் பண்ணிக்கலாம். அந்த எப்பயும் போல ஓப்பனிங்க்கு சுனில் நாராயண் வச்சு ஆடினாங்க. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க எப்பயுமே ஒரு குர்பாஸ், கியூட்டன் டிகாக், முன்னாடி கிறிஸ்லின் இந்த மாதிரி ஒரு ஃபாரின் ஓவர்சீஸ் ஓப்பனர் எப்பயுமே கொஞ்சம் ஹிட்டர் மாதிரி வச்சிருப்பாங்க. இவன்டா விக்கெட் கீப்பர் பில் சால்ட் மறக்க முடியுமா? அவங்க டிராஃபி வாங்கி கொடுத்தானே விட்டாங்கடா அவங்க லூசு மாதிரி. அங்க போய் ஆர்சிபிலையும் போய் டிராஃபி வாங்கிட்டு அது வேற கதை. அதை விட்டுலாம். அந்த மாதிரி எப்போதுமே பயங்கரமான ஒரு ஓவர்சீஸ் ஓப்பனர் வேணும், விக்கெட் கீப்பரா வேணும். ஏன்னா குர்பாஸ், கியூடிகே, பில்சாட் எல்லாமே விக்கெட் கீப்பர்ஸா இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி விக்கெட் கீப்பர்ஸ்ன்னு பார்த்தா உங்களுக்கு ஆக்ஷன்ல ஜானி பேஸ்டர் இருக்காரு. லாஸ்ட் இயர் அன்சோல்ட் ஆகிட்டுமே மும்பைக்கு வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அதுவும் இப்போ எக்ஸைட்டிங் அண்ட் டேலண்டான ஜேமி ஸ்மித்தும் இருக்காரு. ஜேமி ஸ்மித் ஓப்பனிங் ஆடி இருக்காரு, நானும் பார்த்துருக்கேன். ஓடிஏ T20 அங்கே நல்லாவே ஆடினாரு இங்கிலாந்துக்கு. அதனால ஆனா ஜேமி ஸ்மித் வந்து இந்தியன் கிரவுண்ட்ஸ்ல இந்தியன் பிச்சர்ஸ்ல புதுசா ஆடுறதுனால எப்படி இருக்குன்னு தெரியல, அதுவுமே பார்க்கணும். அண்ட் தென் அதனால எனக்கு தெரிஞ்சு நரேன் ஓப்பனிங் ஆடாம, நான் இப்போ ஒண்ணு சொல்றேன், அத நரேன் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. நரேனை விட இது பெட்டர் இருக்கு. ஏன்னா நரேன் லாஸ்ட் இயர் பிளான் ஏ பிளான் பி போட்டுக்கலாம்டா. முதல் பிளான் ஏ வந்து நரேன் வச்சு ஆரம்பி, ஒரு பிளான் ஏ போடுவோம், ஒரு பிளான் பி பார்த்துக்கலாம். ஓகே, எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி அவங்க கேம் கிரீனே வேற இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம பிளான் ஏ மாதிரி போய்க்கலாம். லாஸ்ட் இயர் நரேன், ரஹானே ஆடினாங்க. நரேன், குர்பாஸ் அந்த மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிறத வச்சு நம்ம பேசிக்கலாம். நரேன், ரஹானே ஆடலாம். ஒன்டோன்ல கேம் கிரீன் வரலாம். கேம் கிரீன் எடுத்தாங்கன்னா, ஆனா அந்த ஒன்டோன் ஸ்லாட் ஆர் வெங்கடேஷ் ஐயர் திரும்ப எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்களுக்கு ஒரு ஆள் டாப் ஆர்டர்ல எடுத்து தான் ஆகணும். 2 டவுன் வந்து லாஸ்ட் இயர் ரகுவன்ஷி ஆனார். ரகுவன்ஷி நல்லா ப்ரூவன் தான் ஓரளவு. அதனால 2 டவுன் ரகுவன்ஷி. நம்பர் 5ல ரிங்கு வந்துடுறாரு. நம்பர் 6க்கு ரோமன் போவல் இருக்காரு. நம்பர் 7க்கு ரமன்தீப் சிங்க்கு ரசல், போவல், ரிங்குன்னு இருந்ததுனால நல்ல சான்ஸ் கிடைக்கல லாஸ்ட் 2 இயர்ஸ். ஆனா கிடைச்ச சான்ஸ்ல எல்லாம் நல்லாவே ஃபினிஷிங் பண்ணியிருக்கனால ரோமன் போவல். அடுத்த பவுலர்ஸ்ன்னு பார்த்தா நம்மளுக்கு சிவி வருண் இருக்காரு, ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, உம்ரான் மாலிக் வந்து ஒரு பேக்கப் ஆப்ஷனா தான் வச்சிருப்பாங்கன்னு தோணுது. அவங்க மத்தீஷா பத்திரனாக்கும் போக வாய்ப்பு இருக்கு. உன்னோட கருத்துக்கள் என்ன அதை பத்தி? ஆமாண்டா, ஒரு போஸ்ட் பார்த்தேன்டா கிரிக்கெட் அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல, மத்தீஷா பத்திரானாவோட ரிலீஸ் வந்து போஸ்ட் கேகேஆர் டு ரிலீஸ் ரசல் அப்படின்னு. அது என்ன சொல்றது, அது எப்படின்னா வந்து ரூமரா ட்ரஸ்டபிள் சோர்ஸ்ல இருந்து வருதான்னு தெரியல. இல்ல, ஆல்மோஸ்ட் வந்து ரசலுமே ஃபேகண்ட் ஆஃப் த கரியர் தான். சோ அது இல்லாம வந்து ஆல்ரெடி ரிங்கு, பவல், ரமன்தீப் இருக்கனால ரசலோட இம்பாக்ட் பெரிய லெவல்ல இருக்காது. அப்புறம் இன்ஜுரி ப்ரோன்னு நிறைய இருக்கு. ஃபேகண்ட் ஆஃப் கரியர்ல ஸ்பின்னுக்கு ஒரு வீக்னஸ் வேற இருக்கு. மாதிரி இருக்கு ஏதோ. சரி, ஓகே. அண்ட் தென் இப்போ பவுலர்ஸ்ன்னு பார்த்தா அவங்களுக்கு 5 பவுலர்ஸ்ல ஓகே நம்பர் 7 வரை பேசியிருந்தோம். அண்ட் தென் அவங்களுக்கு வேணும், ஸ்பின் வேணும், ஒரு ஆல்ரவுண்டரும் வேணும்னா
பவுலர்ஸ் ஒரு ஆளை ஸ்வாப் பண்ணிட்டு இல்லை போவலை கூட வச்சுட்டு அனுகூல் எப்பயுமே அவங்களுக்கு வேணுங்கிற மேட்சஸ்ல யூஸ் பண்ணிப்பாங்க. ஸ்பின் ஆப்ஷன் பார்த்தா அவங்களுக்கு சிவி வருண், சுனில் நரேன், த மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ். அண்ட் தென் ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தா ஹர்ஷித் ராணா, வைபவ், உம்ரான் மாலிக்கும் இருக்காரு. ஆனால் உம்ரான் மாலிக்க பேக்கப் ஆப்ஷனை வச்சுட்டு ஒரு ஓவர்சீஸ் நாக்கியாவே திரும்ப எடுக்கலாமா, இல்லை இங்கிடி மாதிரி ஒரு ஓவர்சீஸ் போவாங்க, இல்லை பத்திரானா மாதிரி ஒரு பவுலர்ஸ்க்கு போவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல. ஏன்னா ஹர்ஷித் ராணா, வைபவ் இன்எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியாது, யங்ஸ்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது இன்னும் ஒரு அவங்கள கைட் பண்ணி கூட்டிட்டு போறது மிச்சல் ஸ்டார்க் முன்னாடி இந்த மாதிரி மிச்சல் ஸ்டார்க் மாதிரி ரொம்ப பெரிய ஆள் இல்லாம மேபி மேட் ஹென்ரி மாதிரி பிளேயர்ஸை கூட ட்ரை பண்ணலாம். டிம் சவுதி இருக்கனால. டிம் சவுதி எப்படி அந்த நியூசிலாந்துல இருந்து ஒரு 2 பிளேயரை உருவான் ஏன்டா மேட் ஹென்ரி. எனக்கு நியூசிலாந்துல இருந்து எத்தனை பிளேயர்ஸ் வந்து ஆடினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் எல்லாரையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஆக்சுவலி வந்து நீ பிளான் பி ஏன்னு வச்சுக்கலாம். பிளான் பி எப்படி இருக்கும்னா ரஹானே, ஜேமி ஸ்மித், ஜானி பேஸ்டோ எடுத்துருவாங்க. 2 பேர்ல ஒரு ஆள் எடுப்பாங்கன்னு தான் எனக்கு கண்டிப்பா தோணுது. ரஹானே, ஜேமி ஸ்மித், ஜானி பேஸ்டோ யாராச்சும் ஒரு ஆள். 1-1ல கேம் கிரீன் கண்டிப்பா வராரு. இது ஒரு எடுப்பாங்க சாலிட் டாப் ஆர்டர். நம்பர் 4ல ரகுவன்ஷி, நம்பர் 5ல ரிங்கு, நம்பர் 6ல போவல், நம்பர் 7ல ரமன்தீப். இப்ப போவலுக்கு பதிலா அவங்க ஒரு பேக்கப் ஆப்ஷனா ஹோல்டரை கூட ட்ரை பண்ணலாம். அண்ட் தென் நடுவில் எங்கேயும் விக்கெட் விழுகுது, கொஞ்சம் ஆடணும் இது பண்ணணும்னா கூட நரேன் உள்ள இறக்கிக்கலாங்கிற மாதிரி தோணுது. இதுக்கப்புறம்னு பார்த்தா 2 ஸ்பின்னர்ஸ் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸோட ஒரு சாலிட் லைனப்பா தெரியுது. உன்னோட ஆக்சுவலி நான் எப்படி பாக்குறேன்னா, நீ சொன்ன மாதிரி நரேன் ஓப்பனர் அப்படிங்கறது வந்து சக்சஸ் ரேட் பார்த்தா ரொம்ப கம்மி. ஆக்சுவலி வந்து 2024ல வந்து சக்சஸ் ஆச்சு, பட் 2025 அகைன் ஃப்ளாப். சோ 23ல ஆச்சு ஃபில் சால்ட்டோட சேர்த்து. 24 தான் கப் அடிச்சாங்க அந்த சொல்றேன். ஓகே 24 ஓகே 24ல 24ல ஃபில் சால்ட் ஆச்சுல. சோ என்ன சொன்னா லாஸ்ட் இயர் 2025ல வந்து ஃப்ளாப் நரேனுக்கு. சோ வந்து அது இல்லாம வந்து பேட்டிங் ஆர்டர்ல வந்து ஒரு ஸ்டெப் தள்ளி வர மாதிரி இருக்கு எல்லாத்துக்குமே. இப்ப லெட்ஸே வந்து கேம்லின் வந்து கண்டிப்பா ஷோஸ் எடுக்கலாம்னு வச்சுக்கோ. லெட்ஸே ஒரு 20% வச்சுக்கோ, 20% ஷோஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. அப்படி எடுக்கிறப்ப வந்து நீ ஓப்பனிங் வந்து ஒரு புஷ் பண்ணணும் ரஹானேவை. நீ ரஹானே வந்து நம்பர் 3 அப்படியே வந்து கேம் நம்பர் 4, ரகுவன்ஷ் நம்பர் 5 வச்சுக்க இழுத்துரும். சோ நீ சுனிலை தூக்கிட்டா அப்படின்னா ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ரஹானே வித் கேம் கிரீன், ரகுவன்ஷி. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்ல வந்தேன்னா, லாஸ்ட் டைம் எப்போதுமே வந்து அந்த ஒரு 2 ஸ்பின்னர் இல்லாம 3rd ஸ்பின்னர் ஆப்ஷனும் சுயா சர்மா இருந்தான் ஒரு வாட்டி முன்னாடி. சோ அது மாதிரி அவங்க வந்து ஒரு லெக்கி ஏதாவது வேணும் எனக்கு, அந்த மாதிரி ட்ரை பண்றாங்க அப்படின்னா ரவி பிஷ்ணா நல்ல ஆப்ஷன் இருக்கு. நான் அந்த ரவி பிஷ்ணாய், கேம் கிரீன், அந்த டாப் ஆர்டர்ல இருக்க விக்கெட் பேட்ஸ்மேன், ஈவன் மதிஷா பத்ரானி இவங்களும் ஏன் எடுக்க முடியும்னு சொல்றேன் அப்படின்னா 63 கோடி கிட்ட இருக்கு. சோ அப்ப அந்த 63 கோடிக்கு நீ வந்து அந்த ஒரு இப்ப ஒரு 12 பேர் இருக்காங்க, அது இல்லாம ஒரு 5-6 பேர் மட்டும் நல்லா எடுத்துட்டு வச்சுக்க, ஒரு சாலிட் செட்டப்பா இருக்கும் இது. சோ மேபி இதுதான் எனக்கு தெரிஞ்சு போவாங்களா இருக்கும், அந்த ஸ்பின்னர் அந்த ஒரு டாப் ஆர்டர். ஏன்னா கண்டிப்பா எனக்கு இந்த விக்கெட் கீப்பர் வந்து ரகுவன்ஷியுமே ஒரு விக்கெட் கீப்பர் தான், பட் வந்து பட் கண்டிப்பா வந்து அவனோட பேட்டர்னே வந்து ஃபில் சால்ட், குர்பாஸ், டீகாக் அந்த மாதிரி தான். ஆக்சுவலி டீகாக் அகைன் ரெஜிஸ்டர்ட் ஃபார் இப்பதான் லேட்டஸ்ட் நியூஸ் வந்துச்சு. ஆமா, சோ டீகாக் இஸ் ஆல்சோ அவைலபிள். மேபி கேகேஆர் அப்புறம் சொன்னா அவைலபிளான்னு தெரியல, சடன் இன்க்ளூஷன் தான். சோ அவங்க வந்து டீகாக் ஒரு நல்ல ஆப்ஷனா பார்க்கலாம்னு தெரியல. ஏன்னா டீகாக் வந்து கொஞ்சம் பட் இன்னைக்கு ஆக்சுவலி நம்ம ரெக்கார்ட் பண்றது வந்து இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் நடக்கிற அன்னைக்கு ஃபர்ஸ்ட் T20 அதுல அகைன் வந்து டக்கு. பட் நல்ல பிளேயரா இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு, அதனால மேபி வந்து டிகாக் இஸ் ஆல்சோ வெரி குட் ஆப்ஷன். பட் ரிலீஸ் பண்ணாங்க, பட் அகைன் கன்சிடர் பண்றாங்களா தெரியல. ரஹானே மாதிரி இருக்கும்போது ஒரு ஜேமி ஸ்மித், ஜானி பேஸ்டோ மாதிரி ஒரு ஹிட்டருக்கு போகலாம். ஜானி பேஸ்டோ பெரிய ஹிட்டர்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஃபில் சால்ட் மாதிரி ஒரு அக்ரெசிவ் பிளேயருக்கு போகலாம். ஏன்னா ஒரு சைடு செகண்ட் கியர்ல இவர் ரஹானே ஆடும்போது அங்கிட்டு ஒரு 4th கியர் 5th கியர்ல ஆடுறதுக்கு ஒரு மாதிரி மேட்ச் நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நீ டாப் லெட்ஸே வந்து டாப் ஆர்டர்ல ஒரு விக்கெட் கீப்பர் எடுத்துன்னு வச்சுக்கோ, ஒரு ஓவர்ஸ் எடுத்துட்டு அப்படின்னா நீ வந்து கேம் கிரீன், ராமன் பவல் 3 முடிஞ்சிருது, அப்ப சுனில் 4 முடிஞ்சிருது உனக்கு. சோ
கீழே வந்து மத்திஷா பத்திரானாவோ இல்ல வேற ஒரு ஃபாரின் போல ஆட முடியாது. ஸோ வீக் ஆன மாதிரி இருக்கும் லிங்க். ஸோ நீ மேல வந்து கேம்கிரீன், போவல், நரேன், அப்புறம் அந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், ஓகே, அது மேபி பேட்ஸ் அவங்க 4 முடிஞ்சு. ஸோ இங்க கீழே ஆட முடியாது. ஸோ உனக்கு வந்து கேம்கிரீன் அண்ட் ராமன் பால் 2 பேர் எனக்கு வேணும், அப்படி அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நீ ஃபீல் பண்ணுனா நீ டாப் ஆர்டர் விக்கெட் கீப்பர் வந்து ஒரு இந்தியன் பேர் எடுக்கணும். அதுக்கு நம்பர் 4 நம்பர் 5 ஆடுற மாதிரி கார்த்திக் சர்மான்னு ஒருத்தர் ராஜஸ்தான்ல இருந்து எல்லாரும் அவரை தான் பேசிட்டு இருக்காங்க. நல்லா ப்ரூவன் பிளேயர், நல்ல யங்ஸ்டர்னு. அதான் அதான் சொல்றேன். இப்போ வந்து நீ டாப் ஆர்டர் விக்கெட் கீப்பர் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஆளு, இல்ல எனக்கு வந்து மிடில் ஆர்டர்ல இந்தியன் வேணும் அப்படின்னா ஒரு ஆளு. ஸோ நான் எப்படி பார்க்கறேன்னா ராமன் பவல், கேம் கிரீன், டாப் ஆர்டர் விக்கெட் கீப்பர் இந்த 2 பேர்ல ஆட முடியும். அஃப்கோர்ஸ் ஓவர்சீஸ் தான். ஆனா எனக்கு தெரிஞ்சு ரோமன் பவலை விட அவங்களுக்கு டாப் ஆர்டர்ல போறதே பெட்டரா இருக்குங்கிற மாதிரி தோணுது. நம்ம ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். அதுக்காக ராமன் பவல் இஸ் நாட் அ ப்ரூவன் பட் கேப்பபிள் அப்படி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ நான் எப்படி பார்ப்பேன்னா வந்து அந்த நம்ம டிஎன்பிஎல்ல வந்து துஷார் ரகேஜா ரைட், அவன் நல்ல ஆப்ஷன் தான். பட் கேகேஆர் போவாங்களான்னு தெரியல. அப்படி போனாங்க அப்படின்னா கேம்கிரீன் அண்ட் பவல் ஆடலாம். பட் பார்க்கணும். துஷார் ரகேஜா, கார்த்திக் சர்மா மாதிரி விக்கெட் கீப்பர்ஸும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்தியன் அதில் விக்கெட் கீப்பர்ஸ். ஸோ இதான் ஐ திங்க் ஓவரால் செட்டப் கேகேஆரோடது. மேபி இன்னும் ஒரு ஆகாஷ் மத்வாலர், சிவமாவி மாதிரி ஒரு இந்தியன் பேசர் கண்டிப்பா இன்னும் எடுக்கணும். ஒரு ஸ்பின்னர் மேபி ஹோல்டருமே மேபி கம்மியான பிரைஸ் கிடைச்சா ரோமன் பவலுக்கு பேக்கப் அந்த மாதிரி எடுத்து வச்சு. ஆமா, அதான் பவுலிங் ஆப்ஷன் உனக்கு கொடுப்பான். மீன் 2 பேரும் சிமிலர்லாம். ஏன்னா பிராவோ இருக்கனால வெஸ்ட் இண்டீஸ்னாலே உனக்கு வந்து பாலும் பொண்ணும் 6 அடிக்கணும். அப்பதான் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரு. இல்லைன்னா நம்ம அது வெஸ்ட் இண்டீஸ் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஹோல்டர் எல்லாருமே வந்து, ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா 60 ரன் அடிச்சா 60 ரன் கொடுத்துருவாங்க சில நேரம். அதான் பிரச்சனை. அப்படி இல்ல, பார்ப்போம். இதுல ஹோல்டர் நல்ல ஆப்ஷன் தான் ஆக்சுவலி. ரிங்கு சிங்க் கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும். ரிங்கு ஆக்சுவலா லாஸ்ட் சீசன்ல நல்ல சான்ஸ் கிடைக்காத மாதிரி இருந்தது. சௌமியா ரிங்கு இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவானா? இந்த சீசன் பெர்ஃபார்ம் பண்ணுவானா ரிங்கு சிங்? நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா தெரியல. ஓகே, ரஹானே as captain, what do you think? ஓகே, ரஹானே வந்துட்டு நான் ஒரு சில மேட்சஸ் வந்து அவனோட கேப்டன்சி பார்த்திருக்கேன், வின்னும் பண்ணியிருக்கான். அதனால ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. பட் ஐபிஎல்ல அந்த அளவுக்கு அவன் கேப்டன்சி நல்லா இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு எக்ஸாக்டா தெரியல. போக போக மேபி தெரியும். இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன். கேள்விப்பட்டிருப்ப வெங்கடேஷ் ஃபினிஷரா நம்பர் 6 ஆடுறதுக்கு அவரையுமே திரும்ப கம்மியான பிரைஸ் கிடைச்சா எடுக்கலாமான்னு கூட. இல்ல பட் இந்த இடத்துல வந்து ஃபினிஷர் ரோல் தேவையில்லைன்னு ரசலே விட்டாங்க. இது ஒண்ணு இருக்கு. ஆனா இந்தியன் ஃபினிஷர் ஏன்னா உனக்கு ரமன்தீப் நம்பர் 7 கூட கொண்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி கூட. ஆக்சுவலி இன்னொரு சைக்காலஜி இருக்கு. என்னன்னா ஒரு பிளேயரை வந்து ஹை பிரைஸ் நீ வந்து எடுத்து விட்டுட்டு லோ பிரைஸ்க்கு எடுக்கிற அப்படின்னாலே அது வந்து பிளேயர் வேணும், ஆனா அவ்வளவு காசு கொடுக்க முடியாதா, அந்த ஒரு திங் இருக்கு. ஸோ ஐ திங்க் அந்த ரசலோட ரிலீஸ் போட்டி போடுற மாதிரி சொன்னாங்க வெங்கடேஷ் ஐயருக்கு. அதை பத்தி நம்ம ஃபியூச்சர்ல பேசணும். ஆமா. ஸோ அந்த ஃபினிஷர் அது என்ன எந்த டீம் அப்படிங்கறது நெக்ஸ்ட் வீடியோல பேசுவோம். ஐ திங்க் திஸ் இஸ் ஃபார் கேகேஆர் நினைக்கிறேன். ஏதாவது இருக்கா? அவ்வளவுதான். அந்த அவங்களுக்கு ஸ்பின் டிபார்ட்மெண்ட் தேவையில்லை, பிரச்சனையே இல்லை, இது மட்டும்தான். சரி, ஓகே. ஸோ நம்ம அடுத்து எஸ்ஆர்ஹெச் பார்ப்போமா? சரி, எஸ்ஆர்ஹெச்ல நீ வரிசையா அந்த தடால் அடி ஆரம்பிச்சிடு கோகுல். ஃபர்ஸ்ட் எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் ட்ரேட் பண்ணிருக்காங்கன்னு பேசிடுவோம். ரிலீஸஸ் அதெல்லாம் பேசலாம். பெரிய ரிலீஸ் அந்த முகமது ஷமியை விட்டுட்டாங்க. இந்தியன் வெட்டரன் ஃபாஸ்ட் பவுலர் முகமது ஷமியை ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் சிமர்ஜித் மாதிரி சில பிளேயர், சிமர்ஜித், அபினவ் மனோகர் அந்த மாதிரி பிளேயர்ஸையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அபினவ் மனோகர் நல்லா பண்ணாரு. ஆனா அனிகித் வர்மா, அபினவ் மனோகர் 2 பேருமே ஒரு பியூர் ஹிட்டர்ஸ் மாதிரி இருக்கனால மேபி விட்டுருப்பாங்களா இருக்கும். அனிகித் வர்மா என்ன பொட்டன்ஷியல்.
ஆக்சுவலி நல்ல பிளேயர் தான். பட் லாஸ்ட் டைம் வந்து ஒழுங்கா அபினவ் மனோகர் அந்த அளவுக்கு. ஏன்னா இவங்க ஜிடில கொஞ்ச நாள் இருந்தாங்க கரெக்டா. ஜிடில ஜிடில நல்லா ஃபினிஷ் பண்ணனால தான் இங்க ஜிடிக்கு ஆல்ரெடி எல்லாருமே ராகுல் தெவாட்டியா, ரஷீத் கான் இருந்தனால அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபினிஷர் தேவை. ஷாருக் ஷாருக் கான் கான் வேற இருக்கனால இந்த ரமன்தீப் மாதிரி பிளேயர்ஸ் இந்த மாதிரி மாட்டிக்கிறாங்க. ஆக்சுவலி நல்ல பிளேயரு, நல்ல சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது கிடைக்காதனால இந்த மாதிரி பெரிய ஹிட்டர்ஸ்னு சொல்லிட்டு. இங்க பார்த்தலாம், இங்க தடாலடி தான் எடுத்தாலே அவங்க டார்கெட் 300 அடிக்கணும். அப்படிதான் ஆரம்பிக்கணும். அதுக்கு வருமானு தெரியல. பிளேயர் சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறது டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா. ஒரு மாதிரி பிளாக் பஸ்டர் ஓப்பன். ஓகே, லாஸ்ட் இயர் ஃபெயில் ஆயிட்டாங்க. ஆனா அவங்க அப்ரோச்சை மாத்துற மாதிரி எனக்கு எதுவும் தோணல. அவங்க அதே மாதிரி தான் ஆரம்பிப்பாங்க. நம்பர் 3ல இன்னும் பெருசா இஷன் கிஷன் வருவாரு. நம்பர் 4 கிளாசன். அந்த டாப் 4 பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ரூவன் தான். இஷன் கிஷன் கன்சிஸ்டன்சி இல்லை. மித்த 3 பேருமே லாஸ்ட் இயர் கொஞ்சம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. பட் 4 இது நல்லா இருக்கு. நம்பர் 5ல எனக்கு தெரிஞ்சு ஸ்மரன் ரவிச்சந்திரன் ஒரு செமையான பிளேயர். பயங்கரமா எல்லா இடத்துல விளையாடிட்டு இருக்காரு. ரஞ்சி ஸ்மாட்லாம் அவரை நல்ல பேர் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அதை ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்தாங்க லாஸ்ட் இயர். ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. நம்பர் 5க்கு அவரை கண்டிப்பாக விட மாட்டாங்க. நம்பர் 5க்கு ட்ரை பண்ணுவாங்க. ஒரு ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர். இப்போ கமிண்ட் மெண்டிஸ் இடத்துக்கு அப்படியே ஃபாரின் ஸ்லாட் போகாம வரும் இவர் வந்தார்னா. அதனால நம்பர் 5க்கு அவரை தான் வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி, அதுக்கப்புறம் அனிகேட் வர்மா. ஆனா நிதிஷ்குமார் ரெட்டினால நம்பர் 6ல வந்து ஒரு பவர் ஹிட்டிங் ஆட முடியுமா? நம்பர் 5னா கொஞ்சம் நின்று எடுத்துட்டு போற மாதிரி இருக்கலாம். நம்பர் 6 நம்பர் 7 வந்துச்சுன்னா பவர் ஹிட்டர்ஸ் கிடைக்கும். இல்ல, ரெட்டி இஸ் நாட் அ பவர் ஹிட்டர். எங்கேயுமே என்ன பொறுத்தளவுக்கு ரெட்டி இஸ் நாட் அ பவர் ஹிட்டர். சோ நீ 5, 6, 7ல நீ எங்க பிளேஸ் பண்ணாலும் ரெட்டி எனக்கு என்னமோ சக்சஸ்ஃபுல்லா இருக்க மாட்டான்னு தோணுது. ஏன்னா அந்த கொஞ்சம் ஒரு 5 to 7 பால்ஸ் 10 பால்ஸ் நின்ன பிறகுதான் கொஞ்சம் அந்த ஸ்டார்ட் கிடைக்கும். சோ நீ இப்ப 6 புஷ் பண்றேன்னு வச்சுக்கோ, எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ ஐ திங்க் ரெட்டி டிராப் பண்ணோட சான்ஸ் இருக்கு. ரீட்டைன் பண்ண பிளேயர்ஸ் 10+ crores 11 crores இல்ல சொல்றேன் நான். ஸ்மரன் பிளேயிங் வெல்னு வச்சுக்கோ, நீ 6 அவனுக்கு இப்ப அனிகேட் வருமா டிராப் பண்ண முடியாது என்ன பொறுத்த வரைக்கும். அப்போ நீ அனிகேட் வருமாவுக்கு அப்புறமோ இல்ல அதுக்கு முன்னாடி எப்படி உனக்கு ஆள் வேணும்னா ஒரு ஹிட்டர் மாதிரி வேணும். லைக் வந்ததுமே பேஷ் பண்ற மாதிரி வேணும் உனக்கு. நிதிஷ்குமார். ஆனா ரெட்டிகார விட்டா அங்க ஏதாவது பிரச்சனை வந்துருமாடா ஹைதராபாத்ல? அதுக்கு பேச முடியாது. என்னடா ரெட்டி இல்லாமடா டீம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்பர் 8ல பேட் கமின்ஸ் ஒரு நல்ல லாங் ஹேண்டில் கொடுப்பாரு. who can also hit when needed. நம்பர் 8ல பேட் கமின்ஸ். அதுக்கு அடுத்து ஹர்ஷல் பட்டேல்னாலையும் பேட்டிங் பண்ண முடியும். எப்படி சொல்ற, சதுல் தாக்கூர், தீபக் சஹர் அந்த வழியில வர ஒரு பிளேயர் வச்சுக்கலாமா? அந்த மாதிரி. அதுக்கடுத்து அடிப்பானம் தெரியாது, தேவைப்படுறப்ப அடிப்பானம் தெரியாது, ஆனா அடிப்பான், அவ்வளவுதான். அடிக்க முடியும், கேப்பபிள், அவ்வளவுதான். அதுக்கு அடுத்த ஃபாஸ்ட் பவுலிங் லைன் அப்னு பார்த்தா பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல். அவங்க ஷமியை விட்டுட்டனால இப்போ இஷான் மலிங்கா கண்டிப்பா ஆடி ஆகணும். லாஸ்ட் இயரும் இஷான் மலிங்கா நல்லா ப்ரூவ் பண்ணியிருந்தாரு. ஸ்பின் பவுலர்னு பார்த்தா ஜீஷன் அன்சாரி இருக்காரு, நல்லா தான் போட்டார் லாஸ்ட் இயர். ஹர்ஷ் டூபேவுமே இப்போ டொமஸ்டிக்லயே நல்லா விளையாடி இருக்காரு. ஆனா இருந்தாலும் அவங்க ஒரு ஸ்பின்னருக்கு போவாங்களோன்னு தோணுது. இல்ல, ஒரு இந்த மாதிரி வேணும். அதாவது ஒரு அந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட் லீட் பண்ணி கொண்டு போற மாதிரி. இப்ப அந்த சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் யார்கிட்ட இருக்கு அப்படின்றது ரவி பிஷ்னாய் ஆப்வியஸ்லி. சோ ரவி பிஷ்னாய்க்கு என்ன ஜாக்கெட் அடிக்க போகுது தெரியல. டிமாண்ட் அதிகமா இருக்கும், எடுக்க முடியுமா எஸ்ஆர்எஸ்னால? இல்ல, ஆக்சுவலி நான் எப்படி பாக்குறேன்னா 3rd ஹையஸ்ட் பிரைஸ் எஸ்ஆர்எஸ் இருக்கு, 25 crores ஆர்டர் இருக்கு. ஆனா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இப்போ கேகேஆர் 63 crores, இன் பிட்வீன் சிஎஸ்கே அட் 43 crores அண்ட் தென் 25 crores. ஓகேவா? இப்ப கேகேஆர் ரவி பிஷ்னாய் இன்ட்ரெஸ்டா இருந்தாங்க அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த தேர்ட் ஸ்பின்னர் அந்த ஸ்ரேயா சர்மா மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அண்ட் நெக்ஸ்ட் ஹிட்ல பாத்தீங்கன்னா சிஎஸ்கே
ரவி பிஷ்ணா இன்ட்ரெஸ்டா இல்ல, எடுக்க முடியல, எடுக்கல அப்படின்னா ஆப்வியஸா எஸ்ஆர்எச் இருக்கு. இன்னொன்னு வந்து எஸ்ஆர்எச் வந்து ஒரு நீ ஸ்பின் வந்து எனக்கு வந்து ஜீசன் அண்ட் அஷ்டவே போதும்னு நினைச்சா போக மாட்டாங்க. பட் இந்த இடத்துல வந்து 25 crores இருக்கு. எஸ்ஆர்எச் என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தேன்னா, நம்பர் 6ல ஒரு பிளேயர் அந்த வேணும். அந்த ஒரு ரெட்டி இல்லாம எனக்கு வந்து இப்போ லட்டிஸ்வரன் அந்த இடத்துல ஒரு ஹிட்டர் வேணும் எனக்கு அப்படின்னு நினைச்சா அங்க ஒரு இது போகும். அடுத்து வந்து கீழே சொல்றேன். இப்ப கீழே வந்து இஷான் மல்லிங்கா. ஓகே, இவனுக்கு இஷான் மல்லிங்காக்கு பதிலா ஐ நீட் சம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோ. இங்கிடி நாக்கியா கூட இருக்கு. ஓகே, அந்த மாதிரி. சோ அங்க 2வது போகும் உனக்கு. அடுத்து 3வது வந்து இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஷமி இல்ல கரெக்டா? ஹர்ஷல் பட்டேல் அண்ட் உனட்கட் தான் இருக்காங்க. இன்னும் 2 பேருமே வந்து ஓகே. இப்ப பவர் பிளே பவுலர்ஸ் வேணும் உனக்கு. அப்ப ஹர்ஷல் பட்டேல் பவர் பிளே பவுலர் அப்படிங்கிறப்ப ஈஷான் மல்லிங்கா பட் உனட்கட்ட மிடில் ஓவர்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எல்லா மேட்ச்லயும் ஆட விடுவாங்களான்னு தெரியாது. சோ பேட் கமின்ஸோட சேர்ந்து சப்போர்ட் பண்றதுக்கு இஷான் மல்லிங்கா இன்னொன்னு ஒரு பிளேயர் வேணும்னா அங்க ஒரு பிரைஸ் போகும். சோ அதுக்கடுத்து ஸ்பின்னர். ஸோ இப்படி பாக்குறப்ப அவங்களோட பர்ஸ் அமௌண்ட் வந்து எங்க அவங்க இது ஃபோக்கஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்போ ரெட்டி மேல நீ ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ரெட்டி போதும் அப்படின்னா அங்க கொஞ்சம் குறைச்சிட்டு கீழே எடுக்கணும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். இப்போ இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நீ போற அப்படின்னா அதே தான். ஷமாவி, ஆகாஷ்தீப், சேத்தன் சக்காரியா கூட ஹூ கேன் பவுல். ஏன்னா அப்புறம் வந்து சிமர்ஜித்தை விட்டுருக்காங்க கரெக்டா. சிமர்ஜித்தை விட்டனால வந்து அந்த இடத்துல இந்தியன் ஃபாஸ்ட் எடுப்பாங்க. பட் கொஞ்சம் பிரைஸ் அதிகமா. நிதிஷ்குமார் ரெட்டி பவுலிங்கும் போடணும். பவுலிங் போட்டா இன்னும் பெட்டராகவே இருக்கும். ஆனா போன வருஷம் பெருசா போடல. இல்ல, நிதிஷ்குமார் ரெட்டி இஸ் கன்சிடர்ட் அஸ் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர். அதாவது பேட்டிங் ஆல்ரவுண்டர் மாதிரி சொல்ல முடியும். ஏன்னா அந்த இப்ப ஹர்திக் பாண்டியா மாதிரி கொஞ்சம் பேஸ் அந்த இது இல்ல. ஒரு எப்படி சொல்றது, ஒரு சொல்றேன் 4 overs கேப்பபிள் பவுலர் அந்த மாதிரி. அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு. வைக்கிறாங்க நிதிஷ்குமார் ரெட்டியா. ரன் 50 ரன் போயிருதா? வேற ஒண்ணு போல வைக்கிறாங்க 4 overs. ஐயோ, அது ஒரு பெரிய கான்ட்ரோவர்சியா. டெஸ்ட் மேட்ச் 40 தர்றாங்க. சோ எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு ஃபினிஷர் மட்டும் ஒரு ஃபினிஷருக்கு நல்ல ஸ்லாட், இந்தியன் ஃபினிஷர் மாதிரி. ஏன்னா அகைன் இப்ப டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகுதுன்னு வச்சுக்கோவே, இல்ல பினிஷ் பண்றதுக்கு வந்து 30 balls ஒரு 80 runs தேவைப்படுது அப்படின்னா உனக்கு ஒரு இது வேணும். ஒரு வந்து பேட் கமின்ஸும் கேன் ஹிட் அப்படிதாங்கிறப்போ அந்த ஒரு ஃபினிஷர் ரசல், பவல் ஆர் ப்ரீவியஸா நம்ம பார்த்தோம்னா பிராவோ, பொல்லார்ட், தோனி அந்த மாதிரி ஒரு இருந்தா ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பிளேயர் கண்டிப்பா வேணும். லாஸ்ட் டைம் அசுதோஷ் சர்மா மாதிரி அவங்க ஒரு அட்லீஸ்ட் கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு யங்ஸ்டரா பார்த்து ஸ்கவுட் பண்ணி தான் எடுக்கணும். அப்புறம் இந்த ஸ்பின்னர் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பா ஒரு ஏதாவது ஒரு அந்த ஸ்பின்னர் லீட் பண்றதுக்கு லாஸ்ட் டைம் ஸ்பின் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ராகுல் சகரே திரும்ப கூட எடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஃபாஸ்ட் பவுலிங். சோ நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா பேட்டிங் டாப் ஆர்டர் ஸ்ட்ராங்கா இருக்கு, லோவர் மிடில் ஆர்டர் வீக்கா தான் இருக்கு, ஃபாஸ்ட் பவுலிங் நல்லா இருக்கு, ஸ்பின் வந்து வீக்கா இருக்கு. சோ 25 crores இப்ப அக்யூப்னு ஒருத்தர் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து பயங்கரமான ஒரு பிளேயரா இருக்காரு. அவருமே இவங்க மேபி பார்க்கலாமா இருக்கும். ஓகே, அண்ட் தென் அகிலேஷன் ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷன். பட் இஷான் மல்லிங்காக்கு பதிலா ஆட வைக்கணும். ஆனா எடுத்து ஸ்குவாட்லயாச்சும் வச்சிருக்க சான்ஸ். ஆர் யூ கோ ஃபார் ஆடம் ஜாம்பா. ஆடம் ஜாம்பா போக மாட்டாங்கன்னு தான் தோணுது. சோ இது மாதிரி தான் பார்க்கணும் ஆக்சுவலி. எஸ்ஆர்எச் வந்து டேனியல் வெட்டோரி இருக்கனால நியூசிலாந்துல இருந்து கொஞ்சம் பிளேயர்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கு. நியூசிலாந்துல இருந்து எவ்வளவு இல்ல, இதுதான் எஸ்ஆர்எச் ஆக்சுவலி. சோ அந்த 25 crores லோவர் மிடில் ஆர்டர்ஸ் டிபார்ட்மெண்ட் 1 or 2 இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அதுக்கப்புறம் நீ பேக்கப்புக்கு இஷான் மல்லிங்காக்கு பேக்கப்புக்கு ஏதாச்சும் எடுத்துக்கலாம். தனுஷ் ஷானகா மாதிரி பிளேயர்ஸ் எடுக்கலாம். ஆனா உங்களுக்கு நிறைய 2 ஸ்லாட் போயிருது. டிராவிஸ் ஹெட், கிளாசன்.
பேட் கமின்ஸ் கண்டிப்பா ஆடி ஆகணுங்கிற இல்ல மாதிரி வந்து ஷனக்கா இப்ப ரிலீஸ்டு பை டிசி கரெக்டா? ஜிடி ரிலீஸ்ட். ஜிடி. ஓகே ஓகே ஓகே. அந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுக்கலாம். ஆனா ஓவர்சீஸ் ஸ்லாட் தான் இஷ்யூ. எங்க place ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க் வந்து இஷான் கிஷன் இஸ் ஆல்சோ இன்கன்சிஸ்டன்ட். அங்கேயே ஒரு இது எடுத்தாகணும். நான் ஏன் சொல்றேன்னா நீ பேக்கப் சில பிளேயர்ஸ் வந்து நீ என்னாலும் ஆட வைப்ப அப்படிங்கிற பிளேயர் வந்து ஹெட் அபிஷேக் சர்மா, கிளாசன், கமின்ஸ், அனிகேத் சர்மா அந்த மாதிரி பாக்குறப்போ இப்ப நீ இஷான் கிஷான் நீ அந்த மாதிரி தான் பாக்குற அப்படின்னா பொசிஷனை மாத்தாம தேர்ட் ஒன் டவுன்லயே 14 மேட்ச் கொடுத்துடணும். இவன் வந்து முதல் 10 மேட்ச் டக் அவுட் ஆனாலும் கொடுப்பேன் அந்த ஒரு கான்ஃபிடன்ட் இருக்குன்னா நீ இன்ஜுரி பேக்கப் அது ரீப்ளேஸ் அது வேற விஷயம். சொல்றது வந்து இந்த பிளேயருக்கு பதிலாக பேக்கப் வேணும். நம்ம பேசுறோம் ரெட்டிக்கு பதிலாக பேக்கப் வேணும். அந்த மாதிரி இஷான் கிஷனை பாக்குறாங்கன்னு தெரியல. அப்படி பார்த்தாங்கன்னா அகைன் தே வில் கோ ஃபார் அ பவர் ஹிட்டர். நம்ம லாஸ்ட் 2 பேர் சொல்லியிருந்தோமே லாஸ்ட் வீக் துஷார் அகேஜா கார்த்திக் சர்மா மாதிரி ஒரு பிளேயர் எடுத்து நம்பர் 4ல கூட ஆட வைக்கணும். நம்பர் 5ல கூட அந்த ஹிட் அந்த ஒரு எலிவேஷன் கிடைக்கிறதுக்கு நம்ம இவ்வளவு பேசுறோம். அன்சோல்ட் அப்படி என்னடா பண்றது? துஷார் அகேஜா நம்ம எக்ஸ்பெக்ட் தான் பண்ண முடியும். நம்ம ஆக்ஷன்ல உட்காந்து யாரும் எடுக்கல. இவங்களா இருக்க டேலண்ட்ஸ் ஓரளவு வெளியே தெரிஞ்சவங்க. சரி சௌமியா சொல்லு, இஷான் கிஷான் இன்கன்சிஸ்டன்டா இல்ல விளையாடுவானா? விளையாடுவான், நல்லா விளையாடுவான். எப்படி எப்படி முன்னெல்லாம் மும்பைக்கு பயங்கரமா விளையாடி இருக்கான். சரி மும்பை விட்டுட்டாங்கல்ல. தெரியல, பாப்போம். இந்த வாட்டி கம்பேக் கொடுத்துருவான். ஆக்சுவலி இந்த டீம்ல இஷான் கிஷானோட ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல அது எப்படின்னா ஒரு 100 நடுவுல பக்கத்தை காணோம், அப்புறம் 100 அப்படிதான் இருந்தது லாஸ்ட் சீசன். ஓப்பனிங் கிளைமேக்ஸ் 200 முடிச்சுட்டு பரவாயில்ல. ரீடைன் பண்றதுக்கு அடிச்சுட்டு போயிட்டான். பட் கப் அடிக்கிறதுக்கு அடிக்கணும்னா எல்லாமே அடிக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட். அந்த அவங்க மிஸ் பண்ணாம அவங்க 2 பேரும் 4 பேட்ஸ்மேன்ல 2 பேர் அடிச்சிட்டாங்க அப்படின்னா 250 200 அவங்களுக்கு எல்லாரும் அடிக்கணும் தேவையில்ல. அந்த 2 பேர்ல 4 பேர்ல 2 பேர் கிளிக் பண்ணது. அப்புறம் இஷான் மல்லிங்கா வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி அந்த யாக்கர்ஸ் டெலிவர் பண்றான். ஈவன் பத்திரானா வந்து எனக்கு 2 இருக்குடா. ஒண்ணு போனா 10க்கு 10 15 போவான். இல்லைன்னா ரொம்ப பேஸ்ல கூட வாய்ப்பு இருக்கு. பத்திரானா எப்படி பாக்குறாங்கன்னு தெரியல. கொஞ்சம் ஏன்னா ஸ்ரீலங்கன் ஸ்குவாட்ல இருந்தே டிராப் பண்றாங்க. இப்ப அதான் பிரச்சனை. எக்ஸ்பென்சிவா இருக்கனால அது ஒரு ஆக்ஷன் சேஞ்ச் வந்து ஒரு ஓவர் 10 பால் போறான்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஓவர் ரேட் ஆகுது அப்படின்னு. இஸ் a good player actually, but தெரியல, hope he will find his form. கேகேஆர் எடுப்பாங்கங்கிற மாதிரி தான் நானும் நம்புறேன். கேகேஆருக்கான எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபாஸ்ட் பவுலர் தேவை. மோஸ்ட்லி மேட்ச் இந்தியார் ஆடம்ல யாராச்சும் ஒரு ஆள் எடுத்துருவாங்க. இதெல்லாம் பேக்கப் தான். ஆக்சுவலி நம்ம பேசுறதே வந்து கண்டிப்பா ஹோல்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ். அதுதான் 25 பிளேயர் எடுக்கிறதுக்கு 30 லட்சத்துல ஏதாச்சும் ஒரு ஸ்பாட் பண்ணி எடுத்து சும்மா ட்ரெயின் பண்றதுனால. So I think this is it. ஏதாவது க்ளோசிங் பாயிண்ட்ஸ் இருக்காடா? சௌமியா, எது எஸ்ஆர்எஸ் ஸ்ட்ராங்கா இருக்கா இல்ல கேகேஆர் ஸ்ட்ராங்கா இருக்கா? கேகேஆர்ல டீமே இல்ல. டீம் இல்ல. சோ ஆப்வியஸா நம்ம கேகேஆர்ல 12 மெம்பர்ஸ்னாலும் அதுல 10 மெம்பர்ஸ் ஸ்குவாட்ல ஆறவங்க. அவங்களுக்கு 2 ஹோல் தான் இருக்கு. இருக்கு ஆக்சுவலி. பட் எஸ்ஆர்எஸோட நாளா டாப் அந்த 4ல 2 கிளிக் ஆச்சு எஸ்ஆர்எஸ் என்னைக்குமே. அது இல்லாம பேட் கமிஷன் கேப்டன் இஸ் a proven. எஸ்ஆர்எச்சோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஐயோ, எல்லா மேட்சுமே வெறும் ஃபயர் மட்டும்தான் அடிக்கிறாங்க. ஏன்னா ஈவன் இன் ஐபிஎல் ஆல்சோ இஸ் a proven கேப்டன் நான் சொல்லுவேன். ஏன்னா எஸ்ஆர்எச் கம்மிங் டு ஃபைனல் அப்படிங்கிறது அன்எக்ஸ்பெக்டட். 2024ல அந்த 2020 வேர்ல்டு கப் அடிக்கிறான். எடுக்கிற காவ்யா மாறனுக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்த பேட் கமின்ஸ். உண்மையிலேடா ஃபைனல்ஸ் எல்லாம் போவான்னு காவ்யா மாட்டேங்கிறத இல்ல சொல்லியிருப்பா. அது தெரியாதுங்க எனக்கு அப்படின்னு. என்ன சௌமி ஏதோ ரியாக்ஷன் வளமா இருக்கு. இல்லப்பா, ஓகே गाइस, என்னோட வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.
வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, ஓகே. ஐ திங்க் வீடியோ க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்டா க்ளோஸ் பண்ணுங்க. அப்புறம் என்ன லைக் என்னது? பாய். இல்ல ஒரு நிமிஷம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நல்ல நல்ல விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்க.